வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிறாரு, அதை விரும்பலை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் வைத்திலிங்கம் ஒரு கடுப்பான ஒரு செய்தியாளர் மத்தியில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸ் கண்டிப்பாக அதிமுகவை ஒருங்கிணைப்பார், கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை ஓபிஎஸ்க்கு தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்குது. நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் விட்டுற மாட்டோம், அவரும் நாங்கள் எல்லாரையும் சேர்த்து தாங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு வைத்திலிங்கம் பேசுகிறாரு. இப்போ என்னென்னா, தொண்டர்கள் மத்தியில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வைத்திலிங்கம் இருக்கிறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு வைத்திலிங்கம் ஆதரவாக வராரா அப்படிங்கிற குழப்பம் வந்துடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை மெகா கூட்டணி அமைக்கணும், 26 ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கணும்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாரு. அதற்கு தடையாகவும் முட்டுக்கட்டையாகவும் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பல போராட்டங்களுக்குள்ளே இறங்குறாங்க. உள்ளுக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்குது. இந்த நிலையில் வைத்திலிங்கம் இன்றைக்கி ஒரு அதிரடியான ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 2025 டிசம்பருக்குள்ளே அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு. அப்போ ஒன்றிணையணும், யாரை எதிர்பார்த்து யாரை தலைமையேற்று ஒன்றிணையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது பன்னீர்செல்வம் தலைமை ஏற்பாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பிலே தொடருவாரா, எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது. அந்த கேள்விக்கு சூசகமாக ஒரு பதிலை வைத்திலிங்கம் சொல்கிறாரு. நாங்கள் இபிஎஸ்சியும் விடலைங்க, அவரையும் நாங்கள் விட்டு விட மாட்டோம், எல்லாரும் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம், ஒன்றிணைய போகிறோம். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு அடித்து சொல்கிறார். வைத்திலிங்கம் அடிக்கடிக்கு ஒரு ரூட்டை மாற்றக்கூடிய ஒரு சூழல் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இபிஎஸ்சி நாங்கள் விட்டுற மாட்டோம், இபிஎஸ்சி நாங்கள் சேர்த்துக்குவோம். இப்போ இபிஎஸ்பி யார் வெளியே இருக்கிறது யார் உள்ளே இருக்கிறதுனே தெரியல. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்க்கணுங்கிறது அதிமுகனுடைய தொண்டர்கள் விருப்பமாக இருக்கிறது. எல்லாருடைய மக்களுடைய யோகபித்த வரவேற்பும் அப்படி தான் இருக்கிறது. அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள், அதிமுக தலைவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வருகிற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியில் வந்த, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் வந்த தொண்டர்கள் கட்சி பிரிந்திருப்பது யாருமே விரும்பலை. கண்டிப்பாக ஒன்றிணைவோம், ஒன்றிணைந்து நாங்கள் வெல்வோம், ஜெயிப்போம், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு வைத்திலிங்கம் சொல்கிறாரு. பன்னீர்செல்வம் பலமுறை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. கட்சியை இணைக்கிறதுல மட்டும்தான் நாங்கள் முனைப்பு காட்டிகிட்டே இருக்கிறோம், நான் கட்சி தலைமை பதவிக்கோ முதலமைச்சர் பொறுப்புக்கோ நான் வரணும்னு என்றைக்கு நான் விரும்பலைங்க. அம்மா அவர்கள் என்னை நம்பி, நான் அவர்களுக்கு உண்மையான விசுவாசமாக இருந்ததால் என்னை நம்பி அவங்க 3 முறை முதலமைச்சருங்கிற அந்த பொறுப்பு எனக்கு கொடுத்தாங்க, அவர்களுக்கு நான் நம்பிக்கை பாத்திரமாக இருந்தேன். அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவியோ இல்லை கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கோ இல்லை முதலமைச்சருங்கிற பதவிக்கோ நான் என்றைக்கும் ஆசைப்பட்டதில்லை. அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்கிறார். அப்படி இருக்கிற போது ஏன் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்கிறது. காரணம் என்னென்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவி பறி போயிடுமோ, அது நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்கிறது. அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் 199% உண்மை தொண்டர்கள் அதிமுக ஒன்றிணையணும்னு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து உண்மையானால் வருகிற சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக 2025 டிசம்பருக்கு முன்பாகவே நாங்கள் ஒன்றிணைவோம், ஒன்றிணைந்து நாங்கள் ஒருமித்த கருத்தோடு எல்லா தலைவர்களும் சேர்ந்து தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு வைத்திலிங்கம் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் சொல்கிறார். இப்போ இபிஎஸ்க்கு ஆதரவாக, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வைத்திலிங்கம் பேசுகிறாரா, இல்லை ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வைத்திலிங்கம் பேசுகிறாரா அப்படிங்கிறது குழப்பமான ஒரு சூழல் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக ஒன்றிணைவது தான் அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அதை மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் அந்த ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவார்களா, இல்லை பிரிந்தே இருக்கக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அதை பிரிவினையே வச்சிட்ருக்கிறோனுங்கிறதுல முனைப்பு காட்டுறாங்க. அதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறவர்களை கட்சியிலிருந்து தூக்கி எறியணும் அப்படின்னு வைத்திலிங்கம் சொல்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒன்றிணைந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்குமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் பல எதிர்ப்புகளும் பல எதிர்வினைகளும் பல சூழ்ச்சிகளும் பல சதிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் முறியடித்து அதிமுக ஒன்றிணையுமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதிமுக ஒன்றிணைந்தால் அது இரட்டை தலைமை சரியாக இருக்கணுமா, ஒற்றை தலைமை சரியாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.